அத்தியாயம் 30 லியோ ஜீனோ ஹண்டர். இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடல் வலிமையானால் அது அதிக ஆன்மீக சக்தியை தாங்கும். வாரியரில் தொடக்க இடைநிலை மேம்பட்ட, வாரியர் மாஸ்டரில் தொடக்க இடைநிலை மேம்பட்ட மற்றும் வாரியர் லார்டில் தொடக்க இடைநிலை மேம்பட்ட ஆகிய வாரியர் நிலைகள் என மொத்தம் 9 வெவ்வேறு நிலைகள் உடல் உடற்பயிற்சி நிலை உள்ளது. பொதுவாக ஆன்மீக மற்றும் சாதாரண சக்தியுடன் ஒப்பிடும்போது 2 நிலைகளின் வித்தியாசத்தை கொண்டுள்ளது. உதாரணமாக, ஒருவரின் உடற்பயிற்சி நிலை ஒரு தொடக்க வீரனின் மட்டத்தில் இருந்தால் அந்த ஸ்பிரிச்சுவல் வாரியர் பொதுவாக ஒரு மேம்பட்ட போர் வீரனாக இருப்பார். அவர்களின் உடல் ஒரு இடைநிலை வீரனின் மட்டத்தில் இருந்தால் அந்த ஸ்பிரிச்சுவல் வாரியர் ஒரு தொடக்க போர் வீரனாக இருப்பார். ஸ்பிரிச்சுவல் வாரியர்கள் மிக விரைவான வளர்ச்சி காலங்களை கொண்டுள்ளனர். ஒரு ஆன்மீக ஆத்ம சக்தியை படிப்பவருக்கு இயற்கையாகவே மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்தி இருப்பதால் அது அவர்களின் ஆழ்மனதில் தூங்குகிறது. அவர்களின் உடல் வலிமை அடையும் போதெல்லாம் தூங்கும் ஆன்மீக சக்தி தன்னை அதிகமாக காண்பிக்கும். உடல் வலிமையாக இருந்தால் ஆன்மீக சக்தி வலிமையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் வரை தூங்கும் ஆன்மீக சக்தி அனைத்தும் தக்க சமயத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அது நடந்த பிறகு ஸ்பிரிச்சுவல் வாரியர் வளர்ச்சி விகிதம் மெதுவாக தொடங்கும். அமைதியான இந்த பகுதியை லியோ படித்தபோது அவனால் தயங்காமல் இருக்க முடியவில்லை. அதாவது ஒரு ஆன்மீக வாரியர் வலிமை பெறும்போது உண்மையிலே தூங்கும் ஆன்மீக சக்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்று அர்த்தம். ஒரு வலிமையான உடலுடன் மட்டுமே போதுமான ஆன்மீக சக்தியை என்னால் தாங்க முடியும். எனவே ஒரு ஆன்மீக வாரியரின் திறன் அவர்களுக்குள் எவ்வளவு ஆன்மீக சக்தியை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. சில நேரங்களில் தூங்கும் ஆன்மீக சக்தி ஒரு திரவ பொருளின் வடிவத்தையோ அல்லது அரைதிட பாதி திரவ பொருளின் வடிவத்தையோ எடுக்கும். சில நேரங்களில் அவை முற்றிலும் திடமாகவும் இருக்கும். வரலாற்றின்படி ஆன்மீக சக்தி ஒரு திடப்பொருளின் வடிவத்தை எடுத்தால் ஆன்மீக சக்தி மிகவும் சிறந்தது. அவர்கள்தான் அனைத்து ஆன்மீக வாரியர்களிலும் அதிக ஆற்றலை கொண்டவர்கள். அவர்களின் உடல் வளரும்போது திடப்பொருளில் உள்ள ஆன்மீக சக்தி தொடர்ந்து வெளியேறும். இது அவர்களை இன்னும் வலிமையாக்கும். திடப்பொருள் முழுமையாக கரைந்து போன பிறகு அவர்களின் விரைவான வளர்ச்சி காலம் முடிவடையும். லியோ தன்னுடைய உற்சாகத்தை அடக்கிக் கொண்டு முழு விஷயத்தையும் முடித்த பிறகு லியோ தொடர்ந்து தரவுத்தளத்தை தேடி ஸ்பிரிச்சுவல் வாரியர்கள் பற்றிய மேலும் 2 அறிமுகங்களை கண்டுபிடிக்க முடிந்தது. அவர்கள் கூறிட்டது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்ததால் அவை உண்மை போல் தெரிகிறது என்று லியோ தலையாட்டினார். அப்படியானால் என் நனவில் உள்ள தர்மம் கருப்பு வெள்ளி பந்து ஒரு திடமான வடிவத்தில் உள்ள ஒரு பெரிய அளவிலான ஆன்மீக சக்தியாக இருக்க வேண்டும். என் விழிப்புடன் நான் உயிரோடு இருக்க நான் அதிர்ஷ்டம்தான் என்று லியோ ஆச்சரியப்பட்டார். 3 பதிவுகளின் அறிமுகங்களில் அவர் படித்தபடி ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரியர் விழிக்கும்போது அவர்களின் ஆழ்மனதில் ஒரு பெரிய அளவிலான சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்தி விழிக்கிறது. அவர்களின் விழிப்புணர்வு தோல்வியடைந்தால் அவர்கள் வளர்ச்சி குன்றியவர்களாகவோ தாவர மனிதர்களாகவோ அல்லது இரத்த இழப்பினால் இறக்கவோ கூடும் என அதிலிருந்து அதை பார்த்து லியோ, என்னுடைய குழந்தை பருவத்திலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் எனக்கு லேசான தலைவலி ஏற்பட்டது என்று எண்ணதால் அதில் வரலாறுக்குரிய ஜனங்கள் யாரும் முழிக்கவில்லை. என் உடல் பலவீனமாக இருந்ததாலும் என் அடிக்கடி தலைவலி ஏற்பட்டது அவர்களின் தன்னுடைய ஆன்மீக சக்தியை கையாள முடியாததால் தான் தலைவலி ஏற்பட்டது என்று உணர்ந்தார். இப்போது என் உடற்பயிற்சி நிலை உயர்ந்துள்ளதால் தலைவலி குறைவாகவே உள்ளது. இப்போது எனக்கு தலைவலி முற்றிலுமே இல்லை. அதை எண்ணியவன், என்னுடைய மரபணு பூட்டை நான் உடைத்த நான்றிலிருந்து எனக்கு தலைவலி மறைந்துவிட்டது. என்னுடைய ஆன்மீக சக்தி வடிவம் அந்த தர்மம் கருப்பு வெள்ளிபந்து என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அதற்குள் எவ்வளவு ஆன்மீக சக்தி இருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று லியோ ஆச்சரியப்பட்டார். போராளி விவாத பலகையில் லியோ பல செய்திகளை படித்தான். அவற்றில் வேட்டையாடும் அரக்கர்களை பற்றி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், ஆபத்தான மிருகங்கள் நிறைந்த இடத்தில் உயிர் வாழ தேவைப்படும் அடிப்படை அறிவு, குழு தலைவர் நிலை, அரக்கர்களை கோபப்படுத்துவதை தவிர்ப்பது எப்படி, தப்பிப்பதற்கான வழிகள் போன்ற அனைத்து வகையான செய்திகளும் அடங்கும். இவற்றை பார்த்த பிறகு லியோ இதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம் போல இருக்கே. ஒரு போராளி இவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டுமா? போராளிகள் சமூகத்தில் உயர் பதவிகளில் இருக்கலாம், ஆனால் அதற்காக அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைக்கவும் தயாராக இருக்க வேண்டும். நுட்பம், தாக்குதல், மைண்ட் கண்ட்ரோல், இந்த 3 முக்கிய சுருள்களாகும் போராளிகளுக்கு. அவை மிக முக்கியமானவை. சமநிலை நுட்பங்கள் அவர்களின் வலிமை எவ்வளவு உயர்கிறது என்பதை தீர்மானிக்கின்றன. அதே நேரத்தில் நுட்பங்களும் தாக்குதல்களும் அவர்களின் போர் வலிமையை தீர்மானிக்கின்றன என்று லியோ பதிவை படித்து புரிந்து கொண்டான். இந்த 3 சுருள்களும் உண்மையில் ஒரு போராளிக்கு மிக முக்கியமானவைதான்.
இந்த 3 சுருள்களையும் இலவசமாகப் பெற வாரியர் டவர் யாக்கு அனுமதித்ததில் ஆச்சரியமில்லை. வாரியர் டவர் தங்கள் சொந்த போராளிகள் வலிமையாக மாற வேண்டும் என்று விரும்புவதை லியோ அறிந்திருந்தான். இணைய சந்தைக்கு போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் என்று யோசித்த வயர்லெஸ் விசைக்கி பலகையின் தொடுதிரையை தட்டி இணைய சந்தை பலகையின் வலைப்பக்கத்திற்குள் நுழைந்தார். திடீரென்று வீடியோ அறையின் சுவரில் உள்ள பெரிய திரையில் பொருட்களுக்கான அனைத்து வகையான குறிப்பிட்ட வகைப்பாடுகளும் தோன்றின. லியோ சுருள் என்பதை தேர்ந்தெடுத்து தாக்குதல் வகை என்பதை 3 முறை அழுத்திய பிறகு திரை திடீரென்று சுருள்களின் புகைப்படங்கள், அவற்றின் பெயர்களும் அவற்றின் விலைகளும் காட்டியது. அழிப்பான். வகை ஈட்டி. மதிப்பீடு பழம்பெரும் ஆயுதம். விலை 90 லட்சம் இந்திய மதிப்பு. நடுநிலை தரம் 40 லட்சம் இந்திய டாலர்கள். பாதி விலை தேவை. 4 மாஸ்டர் ஜெனோ தரவரிசை. 9 நிலை மின்னல் வாள் வகை. வாள். மதிப்பீடு பழம்பெரும். விலை 90 லட்சம் இந்திய மதிப்பு. நடுநிலை தரம் 40 லட்சம் இந்திய டாலர்கள். பாதி விலை தேவை. 4 மாஸ்டர் ஜெனோ தரவரிசை. கோஸ்ட் வாள் நுட்ப ரகசியங்கள். வகை வாள். மதிப்பீடு MS. விலை 10 லட்சம் இந்திய மதிப்பு. முழு விலை 5 லட்சம் இந்திய டாலர்கள். பாதி விலை தேவை. 3 மாஸ்டர் ஜெனோ தரவரிசை. சுருள்களின் பெரிய பட்டியலை பார்த்ததும் லியோ கண்கள் விரிந்தன. அடப்பாவி, அவர்கள் உலகின் வலிமையான போராளியான சிங் ஈட்டி நுட்பத்தை அழிப்பானில் கூட விற்கிறார்களா? இந்த 9 நிலை மின்னல் வாள் 2வது வலிமையான போராளி மின்னல் லாடின் நுட்பமா? லியோ உடனடியாக அந்த செய்தியில் ஈர்க்கப்பட்டார். அங்கு ஈட்டி மற்றும் கத்தி நுட்பங்கள் புகழ் பெற்றவை என்று மதிப்பிடப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றின் விலை அவனை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அவை அனைத்தும் 100 லட்சமா? 50 பில்லியனின் அரை விலைக்கு 4 மாஸ்டர் ஜெனோ தரவரிசை தேவையா? 4 மாஸ்டர் ஜெனோ தரவரிசை என்றால் அது 10 மில்லியன் ஜெனோ புள்ளிகளை குறிக்கிறதா? லியோ வெவ்வேறு ஜெனோ தரவரிசைகளில் மிகவும் தெளிவாக இருந்தான். 10,000 ஜெனோ புள்ளிகள் 1 மாஸ்டரை குறிக்கும். 100,000 ஜெனோ புள்ளிகள் 2 மாஸ்டர்களை குறிக்கும். 1000 ஜெனோ புள்ளிகள் 3 மாஸ்டர்களை குறிக்கும். 10,000 ஜெனோ புள்ளிகள் 4 மாஸ்டர்களை குறிக்கும். 50,000 ஜெனோ புள்ளிகளை அடைந்தவுடன் புகழ்பெற்ற 5 மாஸ்டர் தரவரிசையை அடைவீர்கள். 5 மாஸ்டர் தரவரிசையை அடைவது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாதது. சிரமம் மிகவும் அதிகம். அழிப்பான். உலகின் வலிமையான தாக்குதல் நுட்பத்தின் பெயர். லியோ டிஸ்ட்ராயரை அழுத்திய பிறகு அவை தாக்குதல்கள் வகை சுருள்களின் மையத்தில் சில இடங்களில் புடித்தாகவும் பச்சியஸாகவும் இருந்தன. மற்றவைகளின் அதே விலையே உள்ளதா? ஏன் விற்பனையில் உள்ளன? நாம் முதல் நிலையில் இன்னும் பயிற்சி செய்யாமல் முதலில் அதை வாங்குகிறோமா என்று பார்ப்போம். டிஸ்ட்ராயர் சுருள் வலைப்பக்கத்திற்குள் இன்னும் அதிக விலைகள் இருந்தன. அது அவன் உடலம் நூற்றுக்கணக்கான பல இடங்களில் பிளந்து போகக்கூடும் என்று பொருள். அநேகமாக பெரும்பாலான போராளிகள் தங்கள் வாழ்நாளின் முதல் நிலையிலேயே சிக்கிக்கொள்வார்கள். அவர்களால் 2வது நிலையில் பயிற்சியை தொடங்கவே முடியாது. இந்த இறுதிச் சுருள், இது வலிமையான போராளியின் தாக்குதல் நுட்பம் என்பதில் ஆச்சரியமில்லை. லியோ அதை உற்று பார்த்தான். இந்த ஈட்டி நுட்பம் உண்மையில் ஒரு தொகுப்பு என்று என்னால் நம்ப முடியவில்லை. இந்த சுருள் வாங்கினால் அடிப்படையில் ஒரு நுட்பச் சுருள் மற்றும் தாக்குதல் சுருள் 2ஐயும் வாங்குவீர்கள். லியோ பொறாமைப்பட்டான். துரதிர்ஷ்டவசமாக நான் ஒரு வாள் பயிற்சி பெற்றேன். முதலில் அவனால் அந்த விலையை வாங்க முடியவில்லை. 9 நிலை மின்னல் வாள். கத்தி ஏந்திய போராளி அதிகம் விரும்பும் வாள் நுட்பச் சுருள் இதுதான். விளக்கத்தை பார்த்தான். 9 நிலை மின்னல் வாள் பூமியில் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமான வாள் நுட்பம் என்று விளக்கம் கூறுகிறது. இது வாள் நுட்பம் என்று அழைக்கப்பட்டாலும் இது சுறுசுறுப்பு மற்றும் ஒரு தனித்துவமான சமநிலையின் நுட்பத்தையும் உள்ளடக்கியது. எனவே 9 நிலை மின்னல் வாள் கற்றுக்கொள்வது கடினமாக இருப்பதற்கான காரணம் அதற்கு உங்கள் உடலிலிருந்து அதிக வலிமை, ஸ்பிரிச்சுவல் பவர் போன்றவை தேவைப்படுவதால்தான். ஒரு வாள் நுட்பத்தில் சுறுசுறுப்பும் ஒரு சமநிலையின் நுட்பமும் இருக்கிறதா? லியோ மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். விலை அபத்தமாக இல்லாவிட்டால் அதை வாங்கலாம். லியோ அதை உன்னிப்பாக கவனித்து, லியோ இந்த விலைகளை பார்த்தபோது 9 நிலை மின்னல் வாள் முழு 9 நிலைகளை கொண்டிருந்தது. அதன் விலை டிஸ்ட்ராயரை விட சற்று மலிவானதாக இருந்தது. லியோ புருவத்தை உயர்த்தினார். வலைத்தளத்தின் கீழே சிவப்பு எழுத்துக்களில் ஒரு எச்சரிக்கை எழுதப்பட்டிருந்தது. 9 நிலை மின்னல் வாள் என்பது ஒரு இறுதி வாள் நுட்பமாகும் மற்றும் கற்றுக்கொள்வதும் தொடங்குவதும் மிகவும் கடினம். இந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ள முயற்சித்த ஆனால் முதல் கட்டத்திற்குள் கூட செல்ல முடியாத அடியாரமான போராளிகள் உலகம் முழுவதும் உள்ளனர். இந்த நுட்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது தயவு செய்து கவனமாக இருங்கள். இந்த எச்சரிக்கையை கண்டதும் லியோ சற்று தயங்கினான். இந்த நுட்பத்தை கற்றுக்கொள்வது மிகவும் கடினம் என்பது தெளிவாக தெரிகிறது. இருப்பினும்
அதை வெற்றிகரமாக கற்றுக்கொண்டால் அதன் சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். வாங்கலாமா வேண்டாமா? ஏனென்றால் இது ஒரு சிறிய எண்ணிக்கை அல்ல. மங்கலான வீடியோ அறையில் பெரிய திரையில் 9 நிலை மின்னல் வாளின் அறிமுகம் காட்டப்பட்டது. அதே நேரத்தில் லியோ அமைதியாக சோபாவில் அமர்ந்து யோசித்தான். அவன் உண்மையில் 9 நிலை மின்னல் வாள் வாங்கியது என்றால் அது ஒரு சிறிய எண்ணிக்கை அல்ல. நான் செலவிடும் பணம் ஒரு போராளிக்கு கூட வானளவு உயர்ந்ததாக இருக்கும். நான் பயிற்சி பெறப்போகிறேன். ஆனால் நான் சிறந்த பயிற்சி பெறப்போகிறேன். லியோ பற்களை கடிக்க அவன் கண்கள் மின்னின. இதை என்னால் கற்றுக்கொள்ள முடியாது என்று நான் நம்பவில்லை. சிறுவயதிலிருந்தே நான் எப்போதும் தீவிரமாக கடுமையாக பயிற்சி செய்து வருகிறேன். நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரியர். என் ஆழ்மனத்தில் மறைந்திருக்கும் என் ஆன்ம சக்தி ஒரு இருண்ட தங்க பந்தின் வடிவத்தை எடுத்துள்ளது. என் வலிமை நிச்சயமாக விரைவான வளர்ச்சியின் காலத்தை கொண்டிருக்கும். நான் வெற்றிகரமாக கற்றுக்கொள்ள முடியாது என்று நான் நம்பவில்லை. 9 நிலை மின்னல் வாள். லியோக்கு எப்போதும் ஒரு நம்பிக்கை உண்டு. அது வாரியர் டவர் பயிற்றுனர்கள் தங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்கள் என்ற நம்பிக்கை அவனது வரம்புகளை மீற எண்ணினான். உலகின் வலிமையான போராளியாக மாற விரும்பாத ஒரு போராளி தகுதியான போராளி அல்ல என்ற இன்னொரு பழமொழியும் இருந்தது. 9 நிலை மின்னல் வாள். நான் அதை வெற்றிகரமாக கற்றுக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியும். லியோ ஆழ்ந்த மூச்சை எடுத்து காட்சிப்பட்டையை லேசாக தட்டினார். முதல் 3 நிலைகளை வாங்க விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை சரிபார்க்கவும். 9 நிலை மின்னல் வாளுக்கு 100 மில்லியன் இந்திய டாலர்களை செலுத்த வேண்டும். பெரிய திரையில் ஒரு எச்சரிக்கை தோன்றியது. இது லியோவின் முதல் கொள்முனவாக இருப்பதால் வாரியர் டவருடனான அவருடைய ஒப்பந்தத்தின்படி அவர் அரைவிலை ஒப்பந்தத்திற்கான ஜினோதர நிலை தேவையை புறக்கணிக்கலாம். உறுதி செய். மீண்டும் உறுதி செய்ய உங்கள் அடையாளத்தை கைரேகை மூலம் உறுதி செய்யவும். திரையில் ஒரு நினைவூட்டல் தோன்றியது. லியோ வயர்லெஸ் விசைப்பலகையின் கைரேகை ஸ்கேனரில் அவர் விரலை வைத்தார். பீப். அடையாளம் உறுதி செய்யப்பட்டது. கொள்முனவு வெற்றியடைந்தது. தள்ளுபடி வெற்றியடைந்தது. 9 நிலை மின்னல் வாளின் முதல் 3 நிலைகள் 24 மணி நேரத்திற்குள் உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும்.